ஹரி நிமிந்து பாரு. ஹரிஷ் குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான். யூனிஃபார்ம் மாற்ற சொன்னால் யூனிஃபார்ம் இன்னும் மாற்றலை. கைகால் முகம் மட்டும் கழுவி விட்டேன். அவருக்கு பசி வந்துருச்சு பிள்ளைக்குப்பா. அதனால் வடியை உட்காந்துட்டார். எனக்கும் தச்சிட்டு இருந்தேன்னு அர்ஜெண்ட்டாக, அதனால் அவனுக்கு கொடுக்க டைம் ஆயிடுச்சு. இது தக்காளி சாதம் மத்தியானம் சாப்பாடு. இது பிரண்டை வத்தல் வீட்டில் போட்டது, அக்கா போட்டு கொடுத்து விட்டா. அப்புறம் இது தயிர் வெங்காயம். மதிய சாப்பாடு இவ்வளோதான். தக்காளி சாதமும் பிரண்டை வத்தலும் தயிர் வெங்காயமும். ஹரிஷ் குட்டி எல்லோரையும் சாப்பிட வாங்கன்னு சொல்லு. அங்கே சாப்பிடுவான் ஸ்கூலில், ஆனால் கொஞ்சம் லிமிட்டாக தான் கொடுக்க சொல்லுவேன். பாத்ரூம்லாம் போயிட்டால் கஷ்டம்னு அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க. இருந்தாலும் நான் ரொம்ப ஊட்டி விட சொல்ல மாட்டேன். அதனால் வந்த உடனே சாப்பிட்ருவார். ஆமாம், இங்கே ரெடியாக வச்சுருக்கணும் அவனுக்கு. என்ன மக்களா, நிமிர்ந்து உட்காரடி. இங்கே பாரு, எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி தலையசைப்பேல ஒன்றும் செய்ய மாட்டியா? முடி வெட்டணும் ஹரி குட்டிக்கு. அது நானே கட் பண்ணி விடணுமா, அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வெட்டி விடணும் அவனுக்கு முடிய.